Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதில் மதியம்பட்டி மற்றும் ஆத்துமேடு கிராமங்கள் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. திருமணிமுத்தாற்றில் சாயப்பட்டறை கழிவுநீர்களும் திறந்துவிடப்படுவதால் நுரையுடனும் கரும் நிறத்துடனும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மழையின் போது சாயப்பட்டறை கழிவுகளை திறந்துவிடுவோர் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் துர்நாற்றம் வீசுவதுடன் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் அபாயம் நிலவி வருகிறது. தர்மபுரி அருகே பிடமனேரி ஏரியில் இருந்து உபரிநீர் வெளியேறி குடியிருப்புகளை சூழ்ந்ததால் அப்பகுதியினர் பாதிப்படைந்தனர். இலக்கியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பிடமனேரி ஏரி நிறைந்து உபரிநீர் வெளியேறி வருகிறது. உபரிநீர் செல்லும் கால்வாய் சரி செய்யப்படாததால் ஏசிடிசி நகர், நந்தி நகர், ஆவின் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அவதியடைவதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை வெளியேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த ரெட்டிப்பாளையம் சாஸ்திரம் பக்கத்தில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் இரண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தென்னேரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் இந்த பாலம் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. பாலூர், வெம்பாக்கம், குருவன்மேடு, தாசரி குன்னத்தூர், கொளத்தூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக கட்டித்தர வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 20 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த மழையால் வீரமுடையானத்தம் கிராமத்தில் மின்வெட்டு ஏற்பட்டு கிராமமே இருளில் மூழ்கியது. தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு பருவமழையை எதிர்கொண்டு வருகிறோம் என ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரம் செய்து வருவதாக கிராம மக்கள் விமர்சிக்கின்றனர்.